ஷீரடி சாய்பாபா இருந்தார் பார்த்தீங்களா, ஷீரடி சாய்பாபா அவர் உட்காந்துருந்தார். அவர்கிட்ட ஒரு பையன் அங்கேருந்து வந்து சொல்கிறான், எனக்கு நீங்கள் அடைந்திருக்கிற பெரிய அந்த ஞானத்தை எனக்கு கொடுக்கக்கூடாதா, எனக்கு இந்த பிரம்ம வித்தை அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கக்கூடாதா, அந்த பிரம்ம ஞானத்தை நான் அடையிறதுக்கு எனக்கு நீங்கள் உதவி பண்ணக்கூடாதான்னு கேட்குறான். வந்தவன் பெரிய பணக்கார், மிக 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 பெரிய பணக்கார், பயங்கர பணம் வச்சிருக்கிறார். அவர் கேட்குறார், எனக்கு பிரம்ம வித்தை நீங்கள் போட்டக்கூடாது. ஷீரடி பாபா சில சமயத்தில் என்ன பண்ணுறாருன்னு யாராலும் புரிஞ்சிக்க முடியாது. ஒரு எக்ஸென்ட்ரிக். இவன் மதிக்கவே இல்லை. குருதேவ், சாய்நாதா, நீ என்ன கேட்டாலும் நான் செய்கிறேன், எனக்கு பிரம்ம வித்தியை மட்டும் சொல்லிக் கொடுக்கூடாதா. இவனை மதித்து ஒன்றுமே பேசலை. அவருக்கு எடுபடி ஒருத்தர் இருக்கிறான், நானா சாஹேப்னு பேர். அவனை கூப்பிட்டாருங்க, வா. இந்த ஊரில் ஒரு சேட்டு இருக்கிறார். அந்த சேட்டுக்கிட்ட போய் பக்கிரி 100 ரூபா கேட்குறான்னு சொல், 100 ரூபா வேணும்னு நான் கேட்டேன்னு சொல்லி வாங்கிட்டு வா அப்படின்னு. அந்த நானா சாஹேப் தள்ள அடிச்சுக்கிட்டேன். இது மாதிரி தான் ஏதாவது ஒன்று இவர் பண்ணுவார். நேராக போய் அந்த சேட்டுக்கிட்ட, சாய்பாபா 100 ரூபா கேட்குறாரு, ஷீரடி சாய்பாபா 100 ரூபா கேட்குறாரு அப்படின்னு. வேறு வேலை இல்லை அந்த பக்கிரிக்கு, கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவேன். நேராக நானா சாஹேப் அங்கேருந்து வந்து சொன்னால், நான் கேட்டேன், நீங்கள் 100 ரூபா கொடுக்க சொன்னீங்கன்னு சொல்லி கேட்டேன், கொடுக்க முடியாது, அந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு அந்த சேட் சொல்லிட்டான். இப்போ அவர் கோவப்படுறாருந்தா கோவப்படணும்ல, சிரிச்சா, பெருசாக சிரிச்சா, ஹான்னு சிரிச்சிட்டு, நீ என்ன பண்ணு, உன் பேர் என்ன, இந்த சேட்டு பேரை கேட்டார். இந்த வந்திருக்கிற ஒரு வியாபாரி அவர்கிட்ட கேட்குற, உன் பேர் என்ன, இந்த ஊர்லேருந்து இவர் வந்திருக்கிறாரு, அவர் எல்லாருக்கும் தெரியும் இந்த ஊர்லேருந்து இவர் வந்திருக்கிறாரு, அவர் 100 ரூபா கேட்டாருன்னு போய் கேளு. சேட்டுக்கிட்ட போய் அவர் 100 ரூபா கடனாக கேட்குறாருன்னு போய் கேளுன்னு. நெக்ஸ்ட் மினிட் சார் ஒன்றும் பேசாமல் அவன் எடுத்து 100 ரூபா கையில் கொடுத்தான். கொண்டாந்து இவன் நேராக கொண்டாந்து கொடுத்தான். அதை வச்சுக்கிட்டு சொல்கிறாரு, நான் கேட்டப்ப சேட்டு 100 ரூபா கொடுத்தாரோ, கொடுக்கல. ஏன் கொடுக்கல? என்கிட்ட சல்லி காசு கிடையாது, நான் திருப்பி தர மாட்டேன் அப்படின்னு என்கிட்ட இல்லைங்கிறதால கொடுக்க மாட்டேன்ட்டான். ஓன் பேர் சொல்லி கேட்டு விட்ட உடனே அவன் எதனால் 100 ரூபா கொடுத்தான்? நீ பணம் வச்சிருக்கிற அப்படிங்கிறதால தான், நீ கொஞ்சம் பணம் வச்சிருக்கிறதால தான் அவன் அந்த 100 ரூபாயை கொடுத்து விட்டான். ஒன்று புரிஞ்சுக்கோ, நான் பிரம்ம வித்தியை கொடுக்கணுங்கிறியே, நான் கொடுக்கணும்னா 100 ரூபா கொடுக்கறதுக்கே பல லட்சம் வச்சிருக்கிறவனுக்கு தான் கொடுக்குறான். அது மாதிரி அதனுடைய பேஸ் உங்ககிட்ட இருந்தால் தானே நான் பிரம்ம வித்தியை கொடுக்க முடியும்னு. உனக்கு அதுக்கான பேஸே இல்லைன்னா நான் எப்படி பிரம்ம வித்தியை கொடுக்க முடியும்? அதுக்கு ட்ரை பண்ணு போ, அதுக்கு முயற்சி பண்ணிட்டு வா, முதல்ல அதுக்கு உன்னை தகுதிப்படுத்திக்க அப்படின்னு. எல்லாருக்கும் எல்லாத்தையும் எடுத்த உடனே கொடுத்துட முடியாது, அதுக்கான தகுதிப்படுத்தினா தான் கொடுக்க முடியும். உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், எல்லோருக்கும் எல்லாம் புரிவதில்லை. இறை என்பது ஏற்கனவே அது பற்றி அனுபவம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் புலனாகிறது. அது மாணிக்கம். ஆனால் உணர்வுடையோருக்கு தான் மாணிக்கம் என்பது என்ன என்று புரியும். மற்றவங்க அதை வெறும் கல்லுங்கிறான். இப்போ நீங்கள் நாத்திகர்கள் கோயிலை குறை சொல்கிறத பார்த்து நம்ம வருத்தப்படுறோம். என்ன, பிள்ளையார் கோயிலை வந்து வெறும் கல்லுங்கிறான் சார், அனுமார் கோயிலை போய் வெறும் குரங்குங்கிறான் சார், பிள்ளைங்க நாசி. நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. என்ன நுட்பம் தெரியுங்களா? இப்போ நான் சொல்கிற வார்த்தையை மனசில் வாங்கிக்கோங்க, வீட்டில் போய் யோசிங்க. கோயில் என்பதோ, கோயிலில் மூர்த்தி என்பதோ, மூர்த்தினா சாமி, கோயில் என்பதோ கோயிலில் மூர்த்தி என்பதோ யாரோலோ நிர்மாணிக்கப்படுவது அல்ல. ஒரு பக்தன் பக்தியோடு எங்கே தலை சாய்க்கிறானோ அந்த இடம் கோயிலாகி விடுகிறது. ஒரு பக்தன் பக்தியோடு எங்கே தலை சாய்க்கிறானோ அந்த இடம் கோயிலாகிறது. சார், இது கடவுள் அப்படின்னு சொல்லி நான் இதுக்கு பூ போட ஆரம்பிச்சா from the next moment இது கடவுள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது வெறும் அலாம் டைம் பீஸ். நீங்க இந்து மதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஒரு நுட்பம் வேணும்னா, கல்லை வச்சுக்கிட்டு குங்குமம் போடுறான், வேப்ப மரத்தில் போடுறான், பாம்பு புத்தில் போடுறான், எங்க வேணாலும் கோயில் கோயில்றான் சார், எதை வேணாலும் கும்பிடுறான் சார். அண்ணா ஆமாண்டா, ஏன் சாமிக்குன்னு ஒரு இடம் இருந்தா தானடா அந்த இடத்துல கும்பிடணும். எல்லாமே அவர் இடமா இருக்கிற போது, எல்லாமே அவர் வடிவமா இருக்கிற போது, எல்லாமே அவர் சொரூபமா இருக்கிற போது ஏன்டா கும்பிடக்கூடாது? பாரதி ஒரு வார்த்தை பாடுறான், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். பாரதி பேசும்போதே கூட எவ்வளவு பெரிய சித்தங்கிறதுக்கு இது அடையாளம். என்ன சொல்றாரு? காக்கை குருவி எங்கள் ஜாதினாரு. பாருங்க, ஜாதிங்கிறது மனுஷன் ஒருத்தன் அடையாளம் பண்ணிக்கிறது. கூட்டம்ங்கிறது காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். புரிஞ்சுதா? காக்கைக்கும் குருவிக்கும் உயிர் இருக்கிறதால உயிர் இருக்கிற நாங்கள்லாம் ஒரே ஜாதி. ஆனா கடலுக்கும் அலைக்கும் உயிர் இல்லாததால ஜடப்பொருள் இல்லையா, ஜடப்பொருளுக்கு உயிர் இல்லாததால அது கூட்டம். அது ஜாதி, இது கூட்டம். என்ன வித்தியாசம்? எனக்கும் அதுக்கும் உயிர் இருக்கு என்பது ஒற்றுமை. கூட்டத்துக்கு என்ன வித்தியாசம்?
இதுவும் அணுத்துகளால் ஆனது, இதுவும் அணுத்துகளால் ஆனது, இதுவும் அணுத்துகளால் ஆனது, மனிதனும் அணுத்துகள்களால் ஆனவன். எனவே எல்லாம் ஒரே கூட்டம். உயிர் இருப்பதால் ஜாதி, உயிரற்றது என்றாலும் அணுத்துகள் சேர்ந்திருப்பதாலே அதுக்கு பேர் என்ன? கூட்டம். என்ன வார்த்தை பாரதிக்குள்ள வந்து விழுது. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு பாடினார். புரிஞ்சுக்கணும். அது மாதிரி எல்லாமே கடவுளுடைய சொரூபமாகிறது. உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். சார், இந்துக்கள் கோயிலில் ஒரு நாள் கிளி வாகனம், ஒரு நாள் அன்ன வாகனம், ஒரு நாள் எலி வாகனம் எல்லாம் விடுறோம் சாமிக்கு. நான் லண்டன் போயிருந்த போது ஒரு பையன் கேட்டான், ஹவ் எ பிக் காட் சிட்டிங் ஆன் எ ஸ்மால் ரேட். அது விநாயகர் வந்து எலி மேலே உட்காந்துருக்கிறாராம். such a big God sitting on a small rat, what nonsense it is. அந்த பையன் கேட்குறான். அவங்க அம்மா சொல்ல ஷட் அப். ஏன் அவங்க அம்மாவுக்கு பதில் சொல்ல தெரியல. ஷட் அப், பேசாமம்பா, கோயிலில் வந்து கலாட்டா பண்ணாது அப்படி. சார், குழந்தைங்க இப்படி தான் சார் கேட்கும். அது கேட்குது, அம்மா நாமெல்லாம் குளிக்கிறப்ப கதவை சாத்திக்கிறோம், சாப்பிட்ற போது எல்லாரும் தெரிய முடியாது சாப்பிட்றோம். சாமி குளிக்கும்போது திறந்து வச்சுக்கிட்டு குளிக்குது அபிஷேகம், சாப்பிடும்போது ஸ்க்ரீன் போட்டுக்கிட்டு சாப்பிடுது. ஏன்? ஒரு சைல்டோட திங்கிங் அப்படி தான் இருக்கும். அது என்னெல்லாமோ கேட்கும், நமக்கு தெரியாது சில விஷயம், தெரியல. நம்ம என்ன சொல்லுவோம், வாயை மூடும்போம். குழந்தைய வாயை மூடுன்னு சொல்லக்கூடாது. எனக்கு இப்போ தெரியல, என்னைக்கு தெரியுதோ அன்றைக்கி சொல்கிறேன். இப்போ நீ நானும் ஒரே லெவலில் இருக்கும். என்னைக்கு என் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதோ அன்றைக்கி சொல்ல ட்ரை பண்ணுறேன்னு சொல்லணும். இதுதானே கரெக்டு? இந்த குழந்தை கேட்குது, எலி மேலே எப்படிமா பிள்ளையார் உட்காந்துருப்பார். என்ன அர்த்தம் தெரியுங்களா? எலியை சுமக்கிறது எலியோட உயிர், யானையை சுமக்கிறது யானையோட உயிர். யானை பெருசாக இருக்கலாம், எலி சின்னதாக இருக்கலாம். ஆனால் எலி உயிர் இருந்தால் தான் இயங்கும், யானை உயிர் இருந்தால் தான் இறங்கும். உயிர் இத்தனோண்டு தான், ஆனால் உருவம் பெருசாக இருக்கலாம். எத்தனை பெருசாக இருந்தாலும் அந்த உயிர் தான் சுமக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக பிள்ளையார் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் இத்தனோண்டு எலி சுமந்துக்கிட்டு இருக்குறாருன்னு. எல்லா விலங்கினங்களுக்குள்ளேயும் உயிர் இல்லையா? கிளியில் இருக்கு, புலியில் இருக்கு, எலியில் இருக்கு. தின்ன வரும் புலி தன்னையும் அன்போடு சிந்தனை செய்திடுவாய், அன்னை பராசக்தி அவ்வூறு ஆயினள் அவளை கும்பிடுவாய். அப்ப எந்த உயிரில் தான் கடவுள் இல்லை? அதனால தான் கிளி மேலே பிள்ளையார வச்சோம், அன்னத்து மேலே பெருமாளை வச்சோம், அன்னத்து மேலே சுவாமியை வச்சோம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விலங்கு மேலே சுவாமி வர்றாப்புல எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் உயிருக்கு உயிராக கடவுள் தான் இருக்கிறார் என்பதை விளக்குவதுதான் நம்முடைய விக்கிரக வீதி உலாவினுடைய அடையாளம். உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது, மாதுளம் மொட்டு போல சிவந்தவள், மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி, தாமிரப்பூவில் இருக்கிற லட்சுமியும் சரஸ்வதியும் துதிக்கிற மின்னல் கொடி, மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி, மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே. அம்பிகை கொடி மாதிரி இருக்கிறாளாம், மின்னல் கொடி மாதிரி இருக்கிறாளாம். அவ யாரு? விழுத்துணை. நான் எல்லா வரைக்கும் நீள விளக்கம் சொல்ல முடியாது, அடுத்த வரைக்கும் துணையும் ஆரம்பிக்கிறதால அதுக்கு சுருக்கமாக ஒரு விளக்கம் சொல்லிட்டு இன்னும் ஒரு பாட்டை சொல்லி முடிச்சார். ஒரே ஒரு கருத்து என்னன்னா, கடவுளை ஏன் துணைன்னு சொல்கிறோம்? எப்போவுமே துணை என்று தேர்ந்தெடுக்கிற பொருள் நம்மளை விட உயர்வாக இருக்கணும். நம்மளை விட தாழ்வான பொருளை துணைன்னு தேர்ந்தெடுத்தா நல்லாவும் இருக்கும். கடவுள் துணைன்னு போடலாம், கை குழந்தை துணைன்னு போட முடியுமா? நான் ரொம்ப முன்னாடி ஒரு கிராமத்தில் பேச போயிருந்தேன். அங்கே பஸ் ஸ்டாண்டில் இறங்கி 4 கிலோமீட்டர் இருட்டில் நடந்து போகணும். நான் போகும்போது போயிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக போயிட்டேன். திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் யாரும் கொண்டாந்து என்னை விட மாட்டேங்கிறாங்க. அது ஒரு காலம், பேச்சாளர்களை வந்து அப்படி நடத்தின காலம் ஒன்று உண்டு. நான் வரணும், மெயின் ரோடுக்கு வரணும், ஒரே இருட்டாக இருக்குது, ரோடு தெரியல. நான் பேசும்போது ஒரு பையன் உட்காந்து இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா ரசித்து கேட்டுக்கிட்டு இருந்தான். அந்த பையன் தான் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ரசித்து தலையாட்டி கேட்டுக்கிட்டு இருந்தான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். முடிஞ்சவொன்னு எனக்கு வாடான்னு கூப்பிட்டு, தம்பி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? என்ன, நான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போனோம், என்னை கொண்டாந்து விடுவியா? வழி தெரியல எனக்கு, கூட வந்து வழி விடுவியா? விடுறேன் சார், ஆனால் ஒரு சின்ன ஹெல்ப்பு, திரும்ப கொண்டாந்து என்னை வீட்டில் விடணும். இது என்ன வேறு வேலை இல்லையா? சடுகுடு ஆடிக்கிட்டே இருக்க முடியுமா? இப்போ நான் யாரை கூப்பிட்ருக்கணும்? திரும்பி வரதுக்கு தைரியமாக திரும்பி தனியாக வரக்கூடிய ஆளை கூப்பிட்டா தானே சார் நான் போய் சேர முடியும். சின்ன பையனை கூப்பிட்டு துணைக்கு வரியான்னு கூப்பிட்டா அவனுக்கு தான் நான் துணையாக இருக்கணும். நான் எங்கே வரேன்னு நீங்கள் கவனிக்கணும். குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுந்தவாறேன்னு ஞானமடையாத நபர்களை துணையாக கொண்டால் அவர்களுக்கும் ஆபத்து, நமக்கும் ஆபத்து. ஞானம் அடைந்த குருமார்களை துணையாக கொண்டாதான் உய்வு பெற முடியும். இல்லையா, பரமாத்மா பரம்பொருளை நேராக துணைன்னு இறுக்கி பிடிச்சிடணும். அந்த பிடிக்கிற பொருள் பெருசாக இருக்கணும். இப்போ இன்னும் ஒரு நுட்பத்துக்கு வர, விழுத்துணையினர்.
என்ன விழுத்துணை? இது பாருங்க, இடம், முறை, காலம், இப்படி ஒவ்வொன்றும் துணைக்கு ஒரு எல்லைக்கு உட்பட்டது. நான் இதெல்லாம் என் புத்தகத்தில் விவரமாக எழுதியிருக்கிறேன், வாய்ப்பு இருந்தால் வாங்கி படிங்க. என்ன குறிப்பாக சொல்லியிருக்கிறேன்னா, அதான் கீவாஜாட்டேருந்து நான் பெற்ற கருத்து. எது எங்கெங்கே யார் யார்ட்டேருந்தோ அவங்கவுங்களுக்கு நன்றி சொல்லி தான் பண்ணியிருக்கிறேன். இப்போ மழை காலமாக இருக்குது, நீங்கள் கொடையோடு வெளியே போகலாம். வெயில் காலமாக இருக்குது, கொடையோடு வெளியே போகலாம். என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். மழையும் இல்லை, வெயிலும் இல்லை, நீங்கள் கொடையோடு போனால் ஒரு அர்த்தராத்திரி 12 மணிக்கு கொடையை பிடிச்சிக்கிட்டு போய் பாருங்களேன். மழையும் இல்லை, வெயிலும் இல்லை, அர்த்தராத்திரி 12 மணி, நீங்கள் ஒரு கொடையோடு போனால் பழமொழி போகுதுமா, அற்பனுக்கு போகுது, பழமொழி போகுது அப்படிம்பா. இப்போ நீங்கள் கொடையை அந்த காலத்தில் பயன்படுத்த முடியுமே ஒழிய வேற காலத்தில் பயன்படுத்த முடியுமா? இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் லிமிட்டேஷன். என்ன லிமிட்டேஷன்? காலம் என்ற எல்லைக்கு குடை உட்பட்டது. டார்ச் லைட்டு இருட்டில் துணை, நல்ல உச்சி வெயில், நல்ல டார்ச் லைட் அடிச்சுட்டு போய் பாருங்க. யாராவது கேட்டால் ஏன்டா அடிக்கிறேன்னா, என் டார்ச்சு என் பேட்டரி உனக்கு என்ன? ஒத்துக்க மாட்டேன். இருட்டில் நீங்கள் டார்ச் லைட் அடித்தா ஒத்துக்குவான், வெயில் நேரத்தில் டார்ச் லைட் அடிச்சுட்டு போனால் ஒத்துக்குவானே? நல்ல கவனிங்க. அது இடம், இந்த இடத்தில் பயன்படும், அந்த இடத்தில் பயன்படாது என்கிற எல்லைக்கு உட்பட்டது. வகை, ஒரு வகையில் பயன்படுவது இன்னொரு வகையில் பயன்படாது. நம்முடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரோம். குலதெய்வம் கோயில் எல்லாமே காட்டில், முள்ளில், பொந்தில் எங்கேயாவது போய் மாட்டியிருக்கு. அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது காலில் செருப்பு இல்லாட்டி பெரிய கஷ்டம். இந்த காலில் செருப்பு இருந்தால் தப்பிச்சோம், ஏன்னா முள் தைக்காது. இப்போ பாருங்க, செருப்பு போட்டு போகிறோம், வரப்பு வரைக்கும் போகிறோம், ஊர் வரைக்கும் போகிறோம், கோயில் வரைக்கும் போகிறோம். கோயிலுக்குள்ளே செருப்பு போட போக முடியுமா? வாசலில் செருப்பை விட்டுட்டு உள்ளே போய் சாமி கும்பிடுறோம். செருப்பு துணை ஒரு இடம் வரைக்கும், ஒரு இடம் வரைக்கும், கோயில் வாசல் வரைக்கும் துணை. உள்ளே கொண்டு போகிறதுக்கு அது என்ன சட்டசபையா? வெளியே நிறுத்திட வேண்டியிருக்கு, உள்ளெல்லாம் கொண்டு போக முடியல, போட்டு போக முடியாது. நீங்கள் செருப்பை வெளியில் விட்டுடணும் கோயிலுக்குள்ளே. இதை விட ஒன்று சொல்கிற பாருங்க, ஒரு வகையில் துணை ஒரு வகையில் இல்லை. இதை பாருங்க, வெயில் காலத்தில் ஒரு செருப்பு கீழே இருக்கு, இப்படி போட்டு நடக்கிறீங்க, கரெக்டு. புல்லு மேலே, வரப்பு மேலே நடக்கிறீங்க, வெயில் காலம், புல்லு மேலே நடக்கிறீங்க, சுடுமா கால்? கால் சுடாது, கண்டிப்பாக சுடாது. புல்லில் நடக்கிறீங்க. ஆனால் தலை கொதிக்குது, 12 மணி உச்சி வெயில். இப்போ தலையை மறைக்கணுங்கிறதுக்காக எவனாவது செருப்பை கட்டி தலைக்கு மேலே இப்படி பிடிச்சிட்டு போவானா? வேற ஒன்றும் கையில் இல்லை, தலைக்கு மேலே நம்ம இப்படி செருப்பை பிடிச்சிட்டு போகலாமே அப்படின்னு நினச்சி முடிச்சு யாராவது போக முடியுமா? முடியாது. செருப்பு துணை ஒரு வகையில் துணையாக இருக்கும், இன்னொரு வகையில் துணையாக இருக்காது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் ஒரு காலத்தில் துணை, ஒரு இடத்தில் துணை, ஒரு வகையில் துணை. ஆனால் எல்லா காலத்திலும், எல்லா இடத்திலும், எல்லா வகையிலும் துணையாக இருக்கக்கூடியது கடவுள் மட்டுமே என்பதால் விழுத்துணை என்ற வார்த்தையை பயன்படும். அது விழுத்துணை, கவனிக்கணும். அது என்னைக்கும் பயன்படும், எல்லா இடத்திலும் பயன்படும். இன்னொரு சின்ன நுட்பம், நீங்கள் எதை துணைன்னு கொண்டீர்களோ அதுவே ஒரு எல்லையில் தொல்லையாக மாறிடும். வெறும் துணைன்னு வாங்கிட்டு வந்தால் துணையாகவே இருக்காது, அது தொல்லையாக மாறும். எப்படி சார் துணை தொல்லையாகும் அப்படின்னா, கல்யாணம் பண்ண எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க, துணை தொல்லையாயிடுச்சு அப்படிங்கிற இல்லையா? ஒரே அக்க போலா இருக்கப்பா அப்படி. லவ் பண்ண 15 வருஷம் அப்புறம் கல்யாணம் பண்ண மனைவி வெட்டிங் ஆனிவர்சரி அன்றைக்கி ஒய்ஃப் அங்கேருந்து இன்றைக்கி நம்ம வெட்டிங் ஆனிவர்சரி ஞாபகம் இருக்கா அப்படின்னா, ரொம்ப உங்கள் அப்பா போலீஸ் டிஎஸ்பியாக இருந்தார் ஞாபகம் இருக்கா? ஆமாம். நான் உன்னை லவ் பண்ணேங்கிறதுக்காக அவர் என்ன சொன்னார்? அதெல்லாம் இப்போ பழைய கதை. எது இரு டேய் பொடவா, என் பொண்ணை நீ லவ் பண்ணுறது இன்னொரு தடவை பின்னாடி பார்த்தேன், முட்டிக்கு முட்டி தட்டி 7 வருஷம் உள்ளே வச்சுருவேன். அதை எங்கள் அப்பா அப்படி சொன்னால் அதை போய் பெருசாக இல்லை, அது நடந்திருந்தா 7 வருஷத்தில் தப்பிச்சிருப்பேன். அது நடக்கலையேன்னு இப்போ ரொம்ப வருத்தமாக இருக்கணும். இப்போ 15வது வருஷத்தில் இது எதுவும் ஆண் தான் வருத்தப்படுறான்னு நினைக்காதீங்க, பொண்ணு தான் வருத்தப்படுறா. நான் வாழ்க்கைக்கு சொல்லலை, அதுக்கு காரணம் ரொம்ப குழப்பமானது. ரொம்ப விளக்கமாக சொன்னால் சொல்லிகிட்டே போக வேண்டியதுதான். சுருக்கமாக ஒரு வார்த்தையோடு மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன், ஏன்னா அது விளக்குனா பல மணி நேரம் விளக்க வேண்டிய சப்ஜெக்ட். ஒரே வார்த்தை சொல்லட்டுமா? நாம் நிபந்தனைகளோடு வாழ்க்கையை சந்திப்பதால் கஷ்டப்படுகிறோம். எந்த நிபந்தனையும் இல்லாமல் வாழ்க்கையை சந்தித்தால் கஷ்டத்திலிருந்து விடுதலை அடையலாம். இதுதான் சீக்ரெட். நாம் நிபந்தனைகளோடு வாழ்க்கையை சந்திக்கிறோம். இப்படி ஒய்ஃப் இருக்கணும், இப்படி ஹஸ்பண்ட் இருக்கணும், இப்படி பிள்ளை இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படின்ற நிபந்தனையோடு சந்திக்கிறோம், கஷ்டப்படும்.
நிபந்தனை இல்லாமல் போச்சு அப்படின்னா அப்படியே அக்செப்டன்ஸ், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம். சரி, இப்போ மறுபடியும் இந்த இடத்துக்கு வருவோம். எல்லா துணையுமே ஒரு காலத்தில் தொல்லையாக சார் மழை வருதுன்னு கொடை எடுத்துகிட்டு போகிறேன் சார், நீங்கள் கொடை எடுத்துகிட்டு வெளியே போனீங்கன்னா பெய்கிற மழை நின்றுடும்.